தண்ணில வந்துருச்சே, தண்ணி வேற பிடிக்கணுமே, போணுமே. என்னக்கா எனக்கு பின்னாடி தானே வந்தீங்க, நீங்க போய் பிடிக்கிறேன்ட்டு போறீங்க. நான் 2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பேன். சரிடி கீமா முக்கியே, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் பிடிச்சிட்டு ஆஃபீஸ் போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ பிடி. ஏக்கா என்னதான் இருந்தாலும் நாங்களும் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம். இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தண்ணி பிடிக்கிற நேரத்தில் வந்து இப்படி தொல்லை பண்றீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்கா? யாரை பார்த்து தொல்லை பண்றேன்னு சொல்றேன்? மரியாதையை பேசிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னக்கா உங்களுக்குலாம் மரியாதை? நான் தான் பிடிப்பேன். நான் வந்து முன்னாடி நின்றுட்டேன், நான் தான் பிடிப்பேன். எனக்கு அப்புறம் வேணா நீங்கள் பிடிச்சிட்டு போங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவேன்? என்கிட்டயே சோறு வாங்கி தின்னுட்டு என்னையே பேசுறியா? உங்களால சாப்பிட முடியாமல் மிச்சம் மீதியே எனக்கு கொடுத்தீங்க, அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவீங்க? இப்போதாண்டி தெரியுது உன் புருஷன் வந்து தண்ணியை போட்டு உன்னை எதுக்கு அடிக்கிறியா மிதிக்கிறியான்னு. நான் கூட உன்னை பாவம் நினைச்சேன். இவ்வளோ வாய் பேசுவியா நீ? உங்க வீட்டில் மட்டும் என்ன வாழுதான்? உங்க மாமியா உங்களை கொஞ்சிட்டா இருக்கு, உங்களை என்னென்ன கிழிச்சிட்டு இருக்கு. அக்கா அக்கா என் மையன் பாத்ரூம் போயிட்டு 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் அக்கா. தண்ணி இல்லாம ஒரு 1/2 குடம் கொடுங்கக்கா, நான் போயிடுறேன். யார் மணி வேற உன் பையனாவது பாத்ரூம் போயிட்டு தான் நிக்கிறேன். என் புருஷன் பல்லு விளக்கிட்டு வாய் கொப்பளிக்க தண்ணி இல்லாம நிக்கிறேன். என்ன செய்யறது நான்? உங்க புருஷன் பல்ல விளக்கிட்டு வாய் கொப்பளிக்க முடியாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நீ சீக்கிரமா வந்து நின்றுருந்தா நீ பிடிச்சிருப்பில்ல. நீ வா போன்னு பேசினா அவ்வளவுதான், பாத்துக்க மரியாதை விட்டு போயிடும் உனக்கு. என்ன செய்வா? என்ன செய்வா? அப்படித்தான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி ஸ்வீட்டி ஒரே சத்தமா இருக்கு, என்ன பிரச்சனை? என்னக்கா ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, தெரிஞ்ச பிள்ளையே ஒரு குடம் தண்ணி விடுமேன்னு கேட்டா ரொம்ப தான் பேசுறாக்கா இவ. என்னடி கீமா முக்கிய, நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுருக்கலாமா? அப்படி இல்ல கிளிங்மா அக்கா, நான் வந்து 2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். நான் ஒரு குடம் தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்டா கூட பரவாயில்ல, வந்தோடனே நான் தான் முடிப்பேன் நிக்கிறாங்க. எப்படி விட முடியும்? கிளிங்மா அக்கா என் பையன் பாத்ரூம் போயிட்டு நிக்கிறாங்கக்கா 1/2 மணி நேரமா. ஒரு 1/2 குடம் தண்ணி பிடிக்க விட சொல்லுங்கக்கா. ஐயோ 3 பேரும் சண்டை போட்டு கிடக்காளே. இப்போ நம்ம தண்ணி கேட்டா நம்ம கூட சண்டைக்கு வருவாளே. எப்படி தண்ணி பிடிச்சிட்டு போகிறது? நம்மளுக்கும் தேவைப்படுது. இவ்வளவு கூடயும் சண்டை விடக்கூடாது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறீங்களா? நான் கொஞ்சம் தண்ணி பிடிக்கணும். அரட்டை அவசர யார் நீ? இத்தனை பேர் நின்று பேசிக்கிருக்கோம், நீ வாட்டுக்கு போறவ தண்ணி பிடிக்கன்னு. நானா ஆண்டி, இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கேன். எனக்கு ஒரு கூட தண்ணி வேணும். தண்ணி லாரி வந்திருக்கு, நான் பிடிக்க போகிறேன். உனக்கு முன்னாடி வந்து நாங்களே சண்டை போட்டு கிடக்கோம். இப்போ உனக்கு என்ன அவசரம்னு நீ முன்னாடி போற? அதானே நானே தெரிஞ்சவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை பிடிக்க விட்டுருவனா? நிக்கிறவங்களாம் ஆளா தெரியலையா உனக்கு? கண்ணு தெரியுமா தெரியாதா? இத்தனை பேர் நிக்கிற, நீ பாட்டுக்கு போற உள்ள. அக்கா அக்கா எனக்கு 1/2 குடம் தண்ணி கொடுங்கக்கா. என் பையன் பாத்ரூம் போயிட்டு அப்படியே நிக்கிறான்க்கா. நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தா நான் எப்ப தண்ணி பிடிக்கிறது? உங்களுக்கு சண்டை போடணும்னா நீங்க ஓரமா போய் நின்று சண்டை போடுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் தண்ணி பிடிச்சிட்டு கிளம்புறேன். பாத்தீங்களாடி, பக்கத்துல இருக்கோம். நம்மளுக்குள்ள சண்டை போட்டோம்னா எவ்வளவு ஒருத்தி தண்ணி பிடிக்கிறேன்னு உள்ள போறா. நம்ம ஒத்துமையா இருந்திருந்தா இன்னும் நம்ம 4 பேரும் தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு சண்டை போடணும் சொல்லு? நாளை பின்ன நம்ம மூஞ்சியை பார்த்து பேசாமையா இருக்க போறோம். தண்ணிக்காக சண்டை போடலாமாடி? விட்டு கொடுத்து வாழ்வோண்டி. ஆமாக்கா நீங்க சொல்றதுதான் சரி. சரிக்கா நம்ம எல்லாம் சேர்ந்தே தண்ணி பிடிக்கலாம். அக்கா அக்கா எனக்கு 1/2 குடம் தண்ணி கொடுங்கக்கா. என் பையன் நிக்கிறான்க்கா பாத்ரூம் போயிட்டு. ஐயோ தலை வலி தாங்க முடியல. அவளுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 குடத்தை விடுங்கடி போகட்டும். அப்ப நான் எப்ப தண்ணி பிடிக்கிறது? நீ இப்பதானே வந்த, இன்னும் ஒரு 4 மணி நேரம் போய் நில்லு. நாங்களாம் பிடிச்சிட்டு அப்புறம் விடுவோம். எங்க இருந்தா வந்தவா உடனே போய் பிடிப்பாலாம். ரொம்ப நன்றிக்கா, எனக்கு 1/2 குடம் தண்ணி விட்டதுக்கு. நான் போயிட்டு வரேன்க்கா. சரி சரி கிளம்பு. ஏண்டி காலெல்லாம் வலிக்குதுடி, எனக்கு ஒரு குடம் தண்ணி விடுங்கடி, நான் தூக்கிட்டு போயிடுறேன். நீங்க சண்டையெல்லாம் பிடிச்சிட்டு போங்க. சரிக்கா உங்களுக்கு இல்லாத தண்ணியா? பிடிச்சிக்கோங்க. சரிக்கா நீங்க பிடிச்சிக்கோங்க. சரிடி நான் பிடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். தண்ணியை பிடிச்சிட்டு வீடு வந்து சேருங்க. எவகிட்டையும் தேவையில்லாம பேசி சண்டை போட்டு இருக்காதீங்க. நம்மளுக்குள்ள நம்ம ஒத்துமையா இருந்துக்கிறணும். ஆட்டம்க்கா. சரிக்கா. கீமா முக்கி நீ தண்ணி பிடிச்சிட்டு போ, நான் மெதுவாக பிடிச்சிக்கிறேன். இல்லக்கா நீங்களே பிடிங்கக்கா, நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். சரி கீமா முக்கி, நானும் ஒரு குடம் பிடிச்சிக்கிறேன், அப்புறம் நீ ஒரு குடம் பிடிச்சிக்கோ. சரிங்கக்கா. ஐயோ தண்ணி நின்று போச்சே, இப்போ நம்ம என்ன செய்யறது? என்னக்கா சொல்றீங்க? தண்ணி நின்று போச்சா? இனி 10 நாள் ஆகும்க்கா தண்ணி வர்றதுக்கு. சரி வீட்டுக்கு போகலாம். வந்து சண்டை போட்டதுதான் மிச்சம். ஆமாக்கா சாரிக்கா, தெரியாம பேசிட்டேன். பாத்தீங்களா மக்களே, நம்மளுக்குள்ள ஒத்துமையா இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம வாழ கத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். இங்க பாருங்க, இந்த தண்ணியே நின்று போச்சு. அவங்க ஒரு சொட்டு கூட இல்லாம போறாங்க. இது தேவையா? சண்டையெல்லாம் பிடிச்சிருந்தா நேரம் ஆளுக்கு 4 கூட பிடிச்சிருப்பாங்கல்ல. எத்தனை பேர் இப்போ பிடிச்சிட்டு போறாங்க? சண்டை போறதுக்காக நம்ம பைப்புக்கு வர்றோம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அப்புறம் என்ன மக்களே, எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.